نحمده ونصلي على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فذرني ومن يكذب بهذا الحديث سنستدرجهم من حيث لا يعلمون صدق الله العظيم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்கும் கண்ணியத்திற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் குழுமி இருக்கக்கூடிய இன்றைய ஜும்ஆவானது இஸ்லாமிய ஹிஜ்ரி ஆண்டின் கணக்கின் பிரகாரம் ஆண்டின் இறுதி ஜும்ஆவாக இருக்குகின்றது. இன்ஷா அல்லாஹ் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய இறுதி நாள் பிற 29 நிறைவு பெறுமையானால் எதிர்வரக்கூடிய ஜும்மாவுடைய நாள் ஹிஜ்ரி புத்தாண்டாக 1447வது வருடமாக முதல் நாளாக முதல் ஜும்மாவாக அமைவதற்குண்டான வாய்ப்பை உள்ள நிலையில் நாம் இந்த ஜும்மாவை அடைந்திருக்கின்றோம். முஸ்லிம்களுடைய அகீதா எண்ணத்தின் பிரகாரம் ஒரு ஆண்டு கழிவதும் இன்னொரு ஆண்டு புகுவதும் என்பது மிகப்பெரிய சிந்தனைக்குரிய ஒரு செயலாக அது பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் அல்லாஹு தஆலா மனிதர்களுக்கு விதித்திருக்கக்கூடிய ஆயுளின் தொகுப்பில் இருந்து ஒரு ஆண்டு முடிவு பெற்று இவனுடைய மரணத்தின்பால் மௌத்தின் பக்கம் ஓராண்டு காலம் இந்த அடியான் முந்தி சென்று கொண்டிருக்கின்றான். ஒரு ஆண்டு மரணத்தின் வாயிலை அவன் முந்தி தொட்டு கொண்டிருக்கின்றான். இதுதான் இஸ்லாத்துடைய கோட்பாடு. இந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த எண்ணத்தோடு நாம் இந்த ஜும்ஆவை சந்திக்கக்கூடிய நேரத்திலே நம்முடைய ஈமானை குறித்து, நம்முடைய அமலை குறித்து, நம்முடைய வாழ்க்கையின் குறிக்கோள், இலக்கு, லட்சியம் என்ன என்பதை குறித்து நாம் ஒரு சின்ன மீட்பார்வை ஒன்றை நாம் பார்த்தாக வேண்டும். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா சத்திய மார்க்கமாம் தீனுல் இஸ்லாத்தை நமக்கெல்லாம் ஒரு கிஃப்டாக, ஒரு வெகுமதியாக அல்லாஹு தஆலா தந்திருக்கின்றார். இந்த இஸ்லாத்தின் பிரகாரம் வாழ்வதில்தான் மறுமையிலே ஒரு அடியான் வெற்றி பெற முடியும். மறுமையினுடைய வெற்றியை அல்லாஹு தஆலா இஸ்லாத்தினுடைய வழிமுறையில்தான் வைத்திருக்கின்றான். எனவே அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட மோமினான முஸ்லிமான அடியார்கள் தன்னுடைய மறுமை வாழ்க்கையை சிறப்பாக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த மார்க்கத்தில் சரியான பிடிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா திருமறையிலே இந்த வாழ்வை பற்றியும் உலகத்தை பற்றியும் மறுமையை பற்றியும் என்னவெல்லாம் அல்லாஹ் கூறுகின்றானோ அவைகளையெல்லாம் சிந்தனை கொண்டவர்களாக வாழ வேண்டும் என்பது நமக்கு இந்த மார்க்கம் சொல்லக்கூடிய முக்கியமான அறிவுரை. அத்தோடு திருக்குரான் வழிநெடுகிலும் அல்லாஹு தஆலா இன்னொரு எச்சரிக்கையும் சொல்லிக்கொண்டே இருக்குகின்றார். அல்லாஹ்வை ஈமான் கொண்ட அடியார்களை மறுமையின் வெற்றி கனியை அவர்கள் தட்டி பறித்து விடக்கூடாது. மறுமையிலே அவர்கள் நல்ல பதவிக்கு சென்றுவிடக்கூடாது.
அல்லாஹ்வுடைய அருளுக்கு ஆளாகிவிடக்கூடாது என்ற ஒரே குறிக்கோளிலே ஷைத்தான் உங்களை பின்தொடர்ந்து கொண்டே இருக்குகின்றான். இன்ன ஷைத்தான் லக்கும் அதுவும் ஃபத்தஹிதுஹு அதுவா, உங்களுக்கு ஷைத்தான் மிக கடுமையான விரோதி, அவனை விரோதியாகவே நீங்கள் பாவித்து நடந்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்வான். அதே மாதிரி சொல்லும் பொழுது வலா தத்தபியு ஹுதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளையும் கூட நீங்கள் பின்பற்றி விட வேண்டாம் என்பதாக அல்லாஹ் ஆங்காங்கே ஷைத்தானை குறித்து, அவனுடைய ஊசலாட்டங்களை குறித்து ஜாக்கிரதையாக இருங்கள். அவன் உங்களை வழிகெடுத்து விடுவானேயானால் மறுமை வாழ்வு உங்களுக்கு எட்டாக்கணியாகிவிடும், உங்களுக்கு மறுமையில் சிறந்த வாழ்க்கை கிடைக்காது என்பதனை அல்லாஹ் சொல்லிக் கொண்டே இருக்கின்றான். இந்த அடிப்படையில் நாம் இந்த உலக வாழ்க்கையினுடைய நடைமுறைகளை சற்று கவனிக்க வேண்டும். இந்த ஷைத்தானாகப்பட்டவன் இந்த அடியார்களை, மனிதர்களை வழிகெடுப்பதிலே குறிக்கோளாக இருந்து வழிகெடுப்பதற்கென்று பல வகையான வழிமுறைகளை, பல வகையான சித்தாந்தங்களை எல்லாம் வைத்திருக்கின்றார். அது சொல்லி முடிக்க முடியாது. யார் யாரை எப்படி எப்படி வழிகெடுப்பான், அவருடைய வழியை கெடுக்கக்கூடிய முறைகள் என்ன என்பதனை விவரமாக நிறைய பேசினாலும் கூட அது பத்தாது. அந்த வழியில் வழிகெடுப்பான். என்றாலும் ஒரு 3 வகையிலே மனிதன் அவனுடைய மாய வலையில் சிக்கிக் கொள்ளுகின்றான். ஒரு 3 வகையிலே மனிதர்களை மிக லேசாக ஷைத்தான் வழிகெடுத்து விடுகின்றான். அந்த 3 செய்திகள் என்ன என்பதைத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம். நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன ஷைத்தான லயலஉ குர்தூமஹு அலா கல்வி இப்னி ஆதம, ஷைத்தானாகப்பட்டவன் தன்னுடைய தும்பிக்கையை மனிதனுடைய இதயங்களிலே வைத்து அவன் விஷத்தை பரப்புகின்றான். பல வகையான எண்ணங்களை, கெட்ட எண்ணங்களை எல்லாம் போட்டு அவன் அல்லாஹ்வை விட்டும் அவனை தூரமாக்குவதற்கு என்ன வழி இருக்கின்றது என்பதனை அவன் யோசித்து செய்கிறான். அதுக்கு உதாரணம் கூட சொன்னாங்க, தும்பிக்கை நீட்டுறானா என்பதாக. நபிகளாருடைய வார்த்தை அது. ஹுர்தூமஹுன்னு சொல்கிறாங்க. அப்போ விஷத்தை பரப்புவதற்கு அவன் எதிர்பார்த்துட்டே இருக்கான். கல்பில் தான் வைக்கிறான் கொண்டு போய். அந்த எண்ணங்கள் 3 வகையில் வச்சு மனுஷார்களை கெடுப்பதற்கு பிரத்யேகமாக கையாளுகின்றான். 1வது வழிகெடுக்கக்கூடிய ஷைத்தானுடைய அந்த கெட்ட அந்த விஷம் எப்படி என்று சொன்னால், ஒரு சாதாரண மூமின் ஏதோ பள்ளிக்கு வருவார், ஜும்மாவில் வருவார், பெருநாளைக்கு வருவார், குடும்பத்தை பார்க்குறார், 5 நேர தொழுகையாளி அல்ல, நிரந்தர நோன்பாளியும் அல்ல, ஏதோ முஸ்லீமாக ஒருவர் வாழ்ந்து கொண்டிருப்பாரேயானால் அவருடைய கல்பில் போய் உட்கார்ந்து ஒரு வகையான விஷத்தை அவன் பூர்த்தி விடுவான். அதன் காரணமாக அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கும் என்றால், அவரை யாராவது ஏன்பா ஜும்மாவுக்கு வரியே, எப்போவாவது பள்ளியாசலுக்கு வரியே, அல்லாவுக்கு பதில் சொல்லணும் இல்லையா, பள்ளியாசலுக்கு நீ தொடர்ந்து வரலாமே, டைம் இருக்குதே என்பதாக ஒரு தப்லீக்காரங்க, ஒரு பெரியவங்க, ஒரு இமாம் பார்த்து சொன்னால், அந்த விஷம் சைத்தான் போட்டான் இல்லையா, அதனுடைய பலன் எப்படி வெளிப்படும்னு சொன்னால், சமயத்தில் வெளியவே சொல்லிவிடுவான், அதிகமாக வெளியே சொல்லாமையே அவன் வெளிக்கிட்டும் போவான். என்ன நினப்பானா அவன், ஆமாம் அல்லா அல்லா அல்லான்னு கிடந்தவங்க எவ்வளவோ பேர் பயான்லலாம் சொல்கிறாங்க, என்னத்தை இந்த உலகத்தில் வாரி கட்டிக்கிட்டாங்க, 100க்கு 100 அல்லாவுக்காக வேண்டி தொழுது வணங்கி இபாதத்து செஞ்சவங்கெல்லாம் என்ன பெருசாக உலகத்தில் பெற்றாங்க, கஷ்ட வேலையாக தான் பார்த்துருக்குறாங்க. போய் பள்ளியாசலில் உட்காந்தோம்னா நபிமார்களை பற்றி பேசுகிறாங்க, சஹாபாக்களை பற்றி பேசுகிறாங்க, எல்லாம் பஞ்ச பராதியாக தான் இருந்திருக்கிறாங்க, சங்கடப்பட்டுருக்குறாங்க. எல்லாரும் அல்லா அல்லான்னு தான்ப்பா கிடந்தாங்க, நல்லா வந்தாங்க. அதனால் எதையும் வெளியில் நான் இருக்கிறேன்ப்போ, என்ன அல்லா அல்லான்னு கிடந்த என்ன இப்படி சொல்லி சைத்தான் அவர்களை இப்படி சொல்லு எல்லோரும் இப்படிலாம் இருந்தாங்களா, எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க, எப்படியெல்லாம் அல்லா அல்லான்னு இருந்தாங்க, நல்லா வந்துட்டு போயிட்டாங்க, கஷ்டம் தானே பட்டாங்க, இப்படி சொல்லி விளைவிக்கிறது சைத்தான் போட்ட விதை அது. இன்னும் சில பேர்கிட்ட நல்ல தொழுகையாளியாக இருப்பார்,
5 வேளை தொழுகுவார், எல்லா நோம்பையும் வைப்பார், சதக்கா தான தர்மம் ஜக்காத்து கஞ்சிக்கு போனோம், பள்ளியாசல் கேட்டால் புத்தவள்ளி கேட்டால் எல்லாம் கொடுத்துருவாங்க, எல்லாம் செய்வார். அவரையும் எடுப்பான் நாம் போய். அவருக்கு என்ன சில மனசில் போய் உட்காந்து அவருக்கு ஒரு விஷத்தை போடுவான். என்ன நினைப்பார், இந்த அவர்லாம் காசு பண்ண உள்ள ஆள் தான், நினச்சிருந்தா அவ்வளோ கொடுத்துருக்கலாம், அவரை மாதிரி நான் இல்லை, என்றாலும் நான் இவ்வளோ கொடுத்துருக்குறேன், நான் இவ்வளோ செஞ்சுருக்கிறேன், நான் தான் சரியாக 5 நேரமும் பள்ளிக்கு வரேன், இந்த அவர் வரதில்லை, இந்த இவர் வரதில்லை. இவர் நல்லா தொழுகிறாரு, நல்ல இபாதத் ஆபிது தான், ஆனால் இவருடைய கல்பில் ஒரு தற்பெருமையை போட்டுருவான். நான் பரவாயில்லை, இங்கே உள்ள மஹல்லாவில் நான் நல்ல தொழுவாளி தான் என்பதாக போடுவதும், முகஸ்துதியை ஏற்படுத்துவதும், தன்னை குறித்து ஒரு பெரிய மனுஷன் என்பதாக இவருக்கு இவராகவே கருதி கொள்ளுவது இருக்குத, இது பெரிய பாவம், இது பெரிய குற்றம். இப்படி செஞ்சு வெளிக்கெடுத்து விட்டுருவான். இது சில பேருக்கு சைத்தான் போடக்கூடிய விஷயங்களில் இது ஒரு விஷம். 3ஆவதாக பரவலான ஒரு விஷம் ஒன்று இருக்குதுங்க, எல்லா கல்பனையும் போட்டு வச்சுருக்கிறான். இல்லா மாஷா அல்லா, அல்ல நான் அவங்களுக்கெல்லாம் அவர் தவிர என்னன்னு சொன்னால், எப்போ பார்த்தாலும் அல்லாவையும் ரசூலையும் திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. முஸ்லீம்களை கண்டால் அவங்களுக்கெல்லாம் ஆகுறதே இல்லை, பள்ளிவாசலை கண்டால் இடிக்கிறதுக்கு நினைக்கிறாங்க, இஸ்லாமிய கொள்கை கோட்பாடுகளை எல்லாம் விமர்சனம் பண்ணுறாங்க, இஸ்லாம் இந்த மண்ணில் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அப்படிப்பட்ட அளவு தான்ப்பா நல்லா இருக்கிறாங்க. இந்த இஸ்லாத்தின் பிரகாரம் வாழக்கூடியவங்கெல்லாம் பயந்து 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 கஷ்டவாளியாக தானே இருக்கிறாங்க. இஸ்லாத்துக்கு யாரெல்லாம் எதிரியாக இருக்கிறாங்களோ ஆட்சியாளர்களாக இருக்கிறாங்க. இஸ்லாத்தை ஏற்றி பேசக்கூடிய ஆளுவெல்லாம் பெரும் பெரும் தலைவர்களாக இருக்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு இப்படி உதாரணத்தை கூட போடுவான். இந்த 2-3 வருஷமாக இந்த காசாவில் அடிக்கிறான் பார், அந்த அடிப்பட்ட ஏறக்குறைய 60,000 பேருக்கு மேலே இறந்துருக்குறாங்க. கட்டடங்கள்லாம் இடிஞ்சு போச்சு, பழா போச்சு. அவங்க இந்த அடிப்பட்ட நிலையிலும் கூட அல்லா அல்லான்னு தான் கத்துறாங்க, நோன்பு வைக்கிறாங்க, தராவி தொழுகிறாங்க, இடிபாடுகளுக்கு பதில் இஃப்தார் செய்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் அல்லா 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 அல்லாவை எங்கேயாச்சும் திட்டினாங்களா? இப்படியெல்லாம் அல்லாஹு தாலாவை அவங்க கெஞ்சி கெஞ்சி கூப்பிட்டும் கூட அல்லாஹ் அவங்களுக்கு உதவி செஞ்சானா பற்றியா? யாருக்கு உதவி செய்கிறான்? அல்லாவுடைய எதிரிக்கு தான் உதவி செய்கிறான். இதெல்லாம் நீங்கள் பார்க்கலையா என்பதாக சொல்லி மிக லேசாக மனிதர்களை அல்லாஹு தாலாவை ரொம்ப அதிகம் நம்பினேன்னு சொன்னால் கஷ்டம்தான். அல்லாஹ் நல்லடியார்களை தான் ரொம்ப சோதிப்பான். இப்படியெல்லாம் சொல்லி அப்படியெல்லாம் ரொம்பலாம் இருக்கக்கூடாது பார் அப்படின்னு கெடுத்து வச்சுருவான். இந்த சைத்தான் செய்யக்கூடாது. இந்த 3 வேலை. 1வது என்னங்க, சாதாரண முஸ்லீமுடைய கல்பில் உட்காந்து என்ன செய்வான், நல்லா தொழுதவங்க வணங்கினவங்களை என்ன அள்ளி கட்டிக்கிட்டாங்க அம்மா. 2வது கொஞ்சம் தொழுகையாளிகளை பார்த்து தற்பெருமையை போட்டு விட்டுருவான். 3வது அல்லாஹ்வுடைய எதிரிகள்லாம் நல்லா இருக்கிறாங்க, எதிரி நாடுகளெல்லாம் நல்லா இருக்குது, அல்லாஹுவை நம்பினவங்கெல்லாம் கஷ்டவாளியாக தானே இருக்கிறாங்க. இப்படி இந்த எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா. கடைசியாக சொன்னோம்ல, சஹாபாக்களுக்கு கூட ஏற்பட்டுச்சான். எப்படிங்க, ஹத் உமர் ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த சாயல்ல நபிகளார் இடத்துல ஒரு கேள்வி வேற கேட்டான். அப்போ நமக்கான ஒரு எண்ணம், உமர் கூட நடப்பாங்க அப்படி அப்படின்னா அவங்க நினைக்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு பொதுவான செய்தி, சில கேள்விகளை சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்பாங்க. கேட்கறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், பின்னால் வரக்கூடிய கியாமத் வரையும் வரக்கூடிய நம்முடைய கல்புகளை எழக்கூடிய கேள்விகளை அல்ல அவங்க கல்பில் போட்டு நபிகளா இடத்துல அந்த கேள்வியை கேட்க அவங்க பதில் சொல்லிடுவாங்க. அது நமக்கு பதிலாக இருக்கும். இப்போ நினைக்கிறோம் இல்லையா, இப்படியெல்லாம் இஸ்லாமிய நாடுகள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, யாரும் உதவி செய்ய போகல, ரொம்ப காஃபிர்கள் அல்லாஹ்வுடைய எதிரிகள் அவங்களை துவம்சம் பண்ணாங்கன்னு நினைக்கிறோம்ல, அவங்க நல்லா இருக்கிறாங்கன்னு நினைக்கிறோம்ல. இதை அது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களே ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க. ஒரு நாள் என்ன செய்கிறாங்க, தன்னுடைய மகளார் வீட்டுக்கு போகிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி மனைவி. ஒரு நாள் மதியான நேரம் ஒரு 11 மணி. அப்போ போகும்பொழுது ஹஜ்ரத் ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹான்னு பேர் அவங்களுக்கு. வீட்டுக்கு போய் கதவு தட்டுறாங்க. மக வீட்டுக்கு தான் போகிறாங்க. ரசூலுல்லாஹ் அன்னைக்கு அங்கே தங்கியிருக்கிறாங்க. பகல் நேரம், நல்ல வெயில் காலம். அனுமதி அளிக்கப்பட்டது, கதவு திறக்கப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுக்கையிலேருந்து எந்திரிச்சு உட்காடுறாங்க.
அந்த படுக்கை என்ன படுக்கையாக இருக்குது? ஈச்ச நாரால் செய்யப்பட்ட ஒரு ஓலைப்பாய், ஈச்ச ஓலை செய்யப்பட்ட ஒரு பாய். அதில் ஒரு விருப்பு இல்லை, பஞ்சு மெத்தை இல்லை, ஒன்றும் இல்லை, படுத்துருக்குறாங்க. எந்திரிச்சு மேலே ஒரு துணியை போட்டு உட்காந்துருக்குறாங்க. இந்த விழாப்புறமெல்லாம் தெரியுது. அந்த தெரியக்கூடிய இடங்களில் சிவப்பு சிவப்பாக கோடுகள், அந்த அச்சு, பாயுடைய அச்சு அப்படி அப்படியே தெரியுது. இப்போ செல்லாசனுடைய மேனி எப்படி இருக்கும்? தங்க மாதிரி ஜொலிக்கக்கூடிய உருவமாச்சா? அப்படி ரத்த கோடுகள் தெரியுது. உமர் ஹத்தாப் பார்க்குறாங்க. பார்த்துட்டு கண்களில் தண்ணீர் வருது, கண்ணீர் வடிக்கிறாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, மா யுபுக்கீக யா உமர், அங்கேருந்து வந்தீங்க, உள்ளே உட்காந்தீங்க, ஏன் அழுவுறீங்க, என்ன செய்யுதுன்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த கேள்விக்கு கேட்ட உடனே உமர் ஒன்றும் இல்லை, என்ன சொல்லுங்க யா ரசூலல்லாஹ், இந்த கைசர் இந்த கிஸ்ரான்னு இருக்கிறாங்கல்ல, அந்த நேரத்தில் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய வல்லரசு நாடுகள் இருந்து, ஒன்றாவது கைசர், இன்னொன்று கிஸ்ரா. கைசர் யாருன்னு கேட்டால் அப்பொழுதுள்ள பாரசீகம், இன்றைய ஈரான், வல்லரசு, பெரிய பணக்கார நாடு. அதே மாதிரி கிஸ்ரான்னு சொன்னோம்னாக்கா ரோமாபுரி. இந்த ரெண்டு மன்னர்கள், ரெண்டு நாடும் ரொம்ப பிரம்மாண்டமான ஆட்சி, பெரிய மாளிகைகள், மிகப்பெரிய அவங்களுடைய சிம்மாசனங்கள், ரொம்ப வர்ணிக்கப்பட்ட செய்தி ஹதீஸ்கள் எல்லாம் வரும். அவங்க சிம்மாசனங்கள் தங்கத்தால் செஞ்சு வைடூரியங்களால் அலங்கரிக்கப்பட்ட அப்படிப்பட்ட சிம்மாசனங்கள். இன்னும் சொல்லப்போனால் இந்த கைசர் இருக்கிறாங்களே, இப்போ உள்ள இந்த வல்லரசாக இப்போ இருக்கக்கூடிய இந்த ஈரான்காரங்க, அந்த காலத்தில் 2 தூண்கள் இருக்குமா முன்னால், அவர் உட்காந்துக்க இடத்துக்கு முன்னால் தூண்களில் பூரா தங்க தூண்களாக வச்சு அதில் வைரம், வைடூரியம், மரகதம், கோமேதகம், இது போன்ற உயர்ந்தரகமான கற்கள் எல்லாம் பதிக்கப்பட்டது. இது உலகத்து மக்கள் போனாங்கன்னா பார்த்து வியந்து போவாங்க, இவ்வளோ பெரிய செல்வமா, இவ்வளோ பெரிய காசான்னு சொல்லிட்டு. அப்போ உமர் ஹத்தாப் ரலியல்லாஹு என்ன சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய எதிரிகள், ஈமான் கொள்ளாதவங்க, அவர்களெல்லாம் அவ்வளவு சொகுசாக இருக்கிறாங்க, நீங்கள் எப்படிப்பட்டவங்க? சையதுல் அன்பியா ரஹமத்துல் ஆலமீன், யாரை படைக்கலைன்னா இந்த சூரியன் சந்திர நட்சத்திரங்களை எல்லாம் அல்லாஹ் படைக்க மாட்டேன்னு சொன்னானோ அப்பேற்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஓலை குடிசையில் இப்படி ஒரு படுக்கையில் உடம்பெல்லாம் ரணமாக அந்த ரத்தம்லாம் பார்க்க தெரியக்கூடிய கோடுகள் விழக்கூடிய அளவிற்கு ஒரு படுக்கையில் படுக்கணுமா? உங்களுக்கு ஒரு பஞ்சமத்தை செஞ்சுட்டு போட மாட்டேனா என்று சொல்லக்கூடாதா என்று சொன்ன பொழுது நாயகம் பெருமானார் அப்போ அவங்க கல்பில் வருது பாருங்கள், பணக்காரங்க அப்படியே அல்லாவுடைய எதிரிகள்லாம் எப்படி இருக்கிறாங்க பாருங்கன்ட்டு நம்ம கல்பில் உண்டான எண்ணம் அன்றைக்கி கேட்டாங்க. அப்போ சிலர் சொல்கிறாங்க, யா உமர், இதுக்காக நீங்கள் கவலைப்படுறீங்க, அம்மா தரலி லஹுமா அத்துன்யா வலன லாஹிரா, அவங்களுக்கு இந்த உலகம் பெருசு, இந்த உலகம் கிடைச்சா போதும், இந்த உலகம்தான் சொர்க்கம்னு நினைக்கிறாங்க. நம்முடைய இலக்கு இது அல்ல, இந்த துன்யா நமக்கு இலக்கு கிடையாது. நம்முடைய இலக்கு என்ன? ஆஹிரா, மறுமை தான் நமக்கு இலக்கு. துன்யாவை நம்பாதீங்க, துன்யா நமக்கு இலக்கே அல்ல என்பதாக நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் நம்ம பார்க்குறோம். அந்த ரோமாபுரியும் சரி, அந்த 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 நாடு இருக்குங்களே இன்றைய இந்த ஈரான், இதை குறித்து பெருமானார் அன்னைக்கே சொல்லிட்டாங்க. இன்னொரு சமயத்தில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸை பார்க்குறோம். புகாரியில் வரக்கூடிய ஹதீஸு, ரொம்ப அற்புதமான செய்தி. அப்போ இந்த உலகத்தை பெருசாக நம்பி அந்த தங்கத்திலையும் வைரத்திலையும் செஞ்ச அந்த கட்டல்கள்லையும் சிம்மாசனங்களையும் அமர்ந்திருந்தாங்க இல்லையா, அதை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்க பாருங்கள், கால நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதா ஹலக கிஸ்ரா ஃபலா கிஸ்ரா பாதஹு, ஒரு காலம் வரும், ஒரு நேரம் வரும், அந்த கிஸ்ரா ஹலாக்காக்கப்படும், அந்த ரோமாபுரி அவருடைய ஆட்சி பிடுங்கப்படும், அந்த கிஸ்ரா அதற்கு பிறகு இல்லாமல் போய்விடும். கிஸ்ரான்னு சொன்னால் அந்த மண்ணில் யாரெல்லாம் ஆட்சியாளர்களாக வருவார்கள் அவங்க பேர் கிஸ்ரா என்பது. அதே மாதிரி கைசர்னு சொன்னாக்கா அந்த ரோமாபுரிக்கு வரக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு பேர். அதே மாதிரி தான் ஃபிரௌனும் கூட. ஃபிரௌன்னா ஒரு ஆள் இல்லை, பல ஃபிரௌன் இருக்கிறான். இப்போ மூசாவுடைய ஃபிரௌன் தான் இப்போ நம்ம பேசுகிற ஃபிரௌன் எல்லாம். அப்போ இந்த கிஸ்ராவும் கைசரும்
ஒரு காலத்தில் அவை மிக விரைவில் வெற்றி கொள்ளப்படும். அவங்களுக்கு அப்புறம் இந்த கிஸ்ரான்னு ஒருத்தர் வரமாட்டாங்க, கைசர்னு ஒருத்தர் வரமாட்டான்னு சொன்னாங்க பெருமானார் அவர்கள். மேலும் சொன்னாங்க, என்ன சொல்கிறாங்க, வைதா ஹலக கைசர வல்லதி நஃப்சி பியதிஹி, என்னுடைய ஆன்மா எந்த ரப்பின் கைவசம் உள்ளதோ அந்த ரப்பின் மீது சத்தியமாக சொல்லுகின்றேன், குனூஸஹுமா ஃபி சபீலில்லாஹ், அந்த 2 பேர்களும் பெரும் பெரும் புதையல்களாக, ஆபரணங்களாக, வைர வைடூரியங்களாக சேர்த்து வைத்த தங்க சிம்மாசனம், அந்த தூண்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையிலே கூடிய விரைவில் தர்மமாக கொடுக்கப்பட்டு விடும் அப்படின்னாங்க. சில என்ன சொன்னாங்க, அவைகள் நிரந்தரமானதல்ல, அவங்களுக்கு சொந்தமானதல்ல, அவங்கெல்லாம் போயிடுவாங்க, அது தர்மத்துக்கு போக போகுது பாருங்கன்னு சொன்னாங்க. பெருமானார் சொல்லி 15வது ஆண்டு, சரியாக 15வது வருடத்திலே, அது உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய ஆட்சி காலத்திலே அந்த கைசரும் கிஸ்ராவும் வெற்றி கொள்ளப்படுகின்றது. பெருமானார் சொன்னதை போன்று அவங்களுடைய காலத்திலே என்ன செய்கிறாங்க, அந்த சிம்மாசனங்களை, அந்த வெள்ளி தங்கங்களை எல்லாம் பூரா எடுத்து வந்தாங்க, பூரா கொண்டாங்க. மதீனத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலில் வச்சு மதீனா மக்களுக்கு பங்கிடப்பட்டது. ஹதீஸுடைய குறிப்பு. அப்போ பங்கிடப்பட்டு போச்சு. நிரந்தரமானது அல்லாஹ் வர்த்தகம் தான், இதெல்லாம் நிரந்தரமானது அல்ல. அப்போ இந்த உலகத்தில் இந்த சைத்தான் மாய வலைகளை விரித்து அவங்க அப்படி இருக்கிறாங்க, இந்த இவங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்க அப்படி விழுறாங்க. அல்லாஹ் திருமறையில் விளக்கமாக சொல்லிட்டான். இதுக்கெல்லாம் எப்போ தான் வழின்னு கேட்டோம்னா அல்லாஹ் திருமறையில் சொல்கிறான், யௌம யுக்ஷஃபு அன் சாக்கின் வயுதுஅவுன இல சுஜூதி ஃபலா யஸ்ததியூன், நாளை மறுமையில் எல்லாத்தையும் நிப்பாட்டப்படும் பொழுது அல்லாஹ் உத்தரவு போடுவான். உலகத்தில் நான் பெரியவன், நீ பெரியவன், காசி பணம் எல்லாம் சொல்லிட்டு இருந்தல்ல, எனக்கு ஒரு முறை சஜிதா செய்யுங்கள் அப்படிமா அல்லாஹ். இதெல்லாம் நிற்பாங்க, உலகத்தில் எல்லாம் முடியும் தான். அங்கே போனதுக்கப்புறம் சஜிதா செய்யும்படியாக அல்லாஹ் ஒரு முறை சஜிதா பண்ணுங்க எல்லாரும். அந்த உத்தரவு கேட்ட மாத்திர சஜிதா தானே, இந்த உழுந்து கும்பிட்டுறோம் என்பதாக எல்லாம் உழுவுவாங்க. அதிகமானவர்களுடைய அந்த முதுகம் தண்டுகள் அப்படியே இரும்பு சமர் நின்றோம், அப்படியே வளையாது, வளைக்க முடியாது. லா யஸ்ததியூன், அவர்களால் முடிவதில்லை. உலகத்தில் இறைவனுக்கு கட்டுப்படாதவர்கள், ஈமான் கொள்ளாதவர்கள், வணங்காதவர்கள், தொழாத ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் சரி, அங்கே குனிய முடியாது. இங்கே குனிஞ்சு இருந்தால் தான் அங்கே குனிவாங்க, சஜிதா செய்ய முடியும். இன்னும் நிலையாயிடும். ஹாஷியத்தன் அபுசாருஹும் தர்ஹகுஹும் தில்லாஹ், அவருடைய நிலை பார்வையெல்லாம் குத்திட்டு போகும், இழிவு அவர்களை சூழ்ந்து கொள்ளும், அசிங்கப்பட்டவர்களாக ஆக்கப்படுவார்கள். அப்படிப்பட்டவர்களை பார்த்து அல்லாஹ் சொன்னான், ஃபதர்னி வமை யுகذிபு பிஹாதில் ஹதீஸி சனஸ்தத்ரிஜுஹும் மின் ஹைஸு லா யஅலமூன், நம்மகிட்ட விட்டுருங்க, ஒம்லி லஹும், நம்மகிட்ட விடுங்க, அவங்கள நான் பார்த்துக்கிறேன், கவலைப்படாதீங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். இன்றைக்கி உலகத்தில் நான் பெரியவன், நீ பெரியவன், நான் வல்லரசு, நீ வல்லரசு என்று இவ்வளோ ஆயுதம் இருக்குது, அவ்வளோ ஆயுதம் இருக்குது. எல்லாம் நினைப்பானே, ஆனால் எங்கேயோ உள்ள ஒரு நாட்டுக்காரனுக்கு எல்லாம் சக்தியை கொடுத்து பல நாடுகளை தாண்டி தாக்குவதற்கு அல்லாஹ் வர முடியும். வல்லாஹு காலிபுன் அலா அம்ரிஹி, மனுஷன் நினைக்கிறான் இவர் பெரிய பணக்காரர், அவர்கிட்ட அந்த ஆயுதம் இந்த ஆயுதம். அல்லாஹ் பெரியவன், அவன் நினைப்பானேயானால் வல்லாஹு காலிபுன் அலா அம்ரிஹி வலாக்கின் அக்ஸரன் நாஸ் லா யஅலமூன், மக்களுக்கு தெரியாது, மக்கள் நினச்சிட்டு இருப்பாங்க இவர் பெரிய ஆள், அவர் பெரிய ஆள்னு. எல்லாத்தையும் கதிகரங்க வைக்க அல்லாஹ் வர முடியும். அல்லாஹ் சொல்கிறான், சனஸ்தத்ரிஜுஹும் மின் ஹைஸு லா யஅலமூன், அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க நம்ம பெரிய ஆள் என்பதாக சொல்லி அல்லாஹ் சிறுக 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 அவர்களை தாழ்த்தி அசிங்கமாக்குவதற்கு அல்லாஹ் வர முடியும் அப்படிங்கிறான். அந்த காரூன் என்ன பண்ணான், யார் நம்ரூது, நான் தான் பெரிய ஆள், நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு பெரிய வித்தையெல்லாம் காட்டினான். ஹதீஸ்களில் வரும், ஒரு கொசுவை எல்லாம் மூக்குள்ள விட்டான், அது போய் மூளையில் உட்காந்து அவனை போட்டு பண்ண துவம்சத்தில் தாங்க முடியல. என்ன செய்வார் அவர், மூளையில் உட்காந்து குத்துது, பிடுங்கி எடுக்குது. அந்த நேரத்தில் வைத்தியம் பார்க்குறான். ஒரு வைத்தியக்காரன் வந்தானா, அவன் என்ன செஞ்சான், செருப்பால் அடித்தோம்னாக்கா அது நிற்கும் அப்படின்றதான் சொல்லி, அப்போ பிஞ்சு செருப்பால் அடித்தாங்க, அடித்தா வலி நிற்கிது. எந்த அரசன் நான் தான் பெரியவன், நான் தான் பெரியவன், உலகமே என் கையில் தான் என்பதாக சொன்னானோ, அவன் என்ன செஞ்சான், ஆளை வச்சு சம்பளம் கொடுத்து என் செருப்பால் தலையை அடிச்சுக்கிட்டே இருந்தான். அடிக்கடிக்கே வலி நின்றுச்சு. அவன் விட்டுட்டானா வலி போயிடும், வலி ரொம்ப ஆகி போயிடும், அடித்தா நிற்கிது.
ஏன்னா அல்லாஹ் அவனை தட்டினா மட்டும் திட்டான். அல்லாஹ் நினைப்பானேயானால் யாரையும் அல்லாஹ்வால் உயர்த்த முடியும், யாரையும் தாழ்த்தி விட முடியும். எனவே இந்த சைத்தான் மனிதர்களை வழிகெடுப்பதற்காக வேண்டிய பல வழிகளை தேர்ந்தெடுக்கிறான். ஆனால் அல்லாஹ் யாரை நினைக்கிறான் அவர்கள் தான் அல்லாஹ் உயர்த்துவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சபையில் சஹாபாக்கெல்லாம் கூட்டியிருக்கிறாங்க. அப்போ சொன்னாங்க, இந்த இப்போ ஒருத்தர் வருவார் பாருங்க, எப்படி இப்போ ஒருத்தர் வருவார், அவரை சொர்க்கம் தேடிக்கிட்டு இருக்கு அப்படின்னாங்க. அவரை சொர்க்கம் தேடுகிறது, அவர் சொர்க்கவாதி, அவரை பார்த்துக்குங்க அப்படின்னாங்க. அப்போ பார்த்தாங்க, பெரிய சஹாபாக்களில் ரொம்ப பிரபலமானவங்க, பத்ர் சஹாபி வருவார், உஹது சஹாபி வருவார், பெரிய பெரிய பேர் பெற்றவங்கெல்லாம் வருவாங்கன்னு எதிர்பார்த்தா ஒரு பேர் தெரியாத ஒரு சஹாபி ஒருத்தர் வராரு, பிரபலியம் இல்லாதவர் வராரு. மதீனத்து சஹாபி தான், அப்படி ஒன்றும் பணக்காரரும் அல்ல, ஃபேமஸான ஆளும் அல்ல. வந்தார், உழவு செஞ்சார், தாடியில் தண்ணி சொட்ட சொட்ட போய் தொழுவுறதுக்கு ஒரு பக்கம் நின்னார். அவர் தான் வராரு, இல்லைன்னா அவரே பார்க்குறாங்க. இவ்வளோ சொர்க்கவாதியா, என்ன அப்படி ஒரு பெரிய ஆள் என்பதாக யோசனை பண்ணாங்க. மறுநாளும் அதே மாதிரி சொல்கிறாங்க, அவர் தான் வராரு. மறுநாள் 3 நாள், என்னடா இது, இவர் அவ்வளோ பெரிய அமல்காரரா? உடனே ஒரு சஹாபி மனசில் நினச்சாங்களாம், அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு, நம்ம அவர் வீட்டுக்கு போயிட்டு ஒரு 3 நாளைக்கு தங்கி என்னத்தான் அப்படி ஸ்பெஷலாக அமல் பண்ணுறாருன்னு பார்ப்போம் என்பதாக அவரை போய் கொஞ்சம் நோட்டம் போடலாம் என்பதாக அவர் வீட்டுக்கு போனார். இது மாதிரி எங்கள் வீட்டில் கொஞ்சம் தங்கறதுக்கு இடம் சரியில்லை, கஷ்டமாக இருக்கிறேன், சாப்பாடெலாம் சிரமமாக இருக்குது, ஒரு 3 நாளைக்கு விருந்தாளி அவங்க வீட்டில் இருக்கவான்னு கேட்டாங்க. தாராளமாக இருங்களேன். அப்போ 2 பேரும் தங்கினாங்க, வேலைக்கு சாப்பிட்டாங்க, தொழுவ போனாங்க, வந்தாங்க. இரவு நேரத்தில் கவனித்து பார்த்தார், ராத்திரிக்கெல்லாம் தொழுவார் போடுங்கன்ட்டு. அவர் ராத்திரிக்கெல்லாம் தொழுகிற மாதிரியும் தெரியல, ஸ்பெஷலாக எந்த அமலும் இல்லை. இவர் மாதிரி தான் அவர் இருக்கிறாரு, அவர் மாதிரி தான் இவர் இருக்கிறாரு. பின்ன எப்படி சொன்னாங்க இவரை ரசூலுல்லாஹ் சொர்க்கவாதின்ட்டு? ஏதாவது ஒரு விசேஷமான அமல் இருக்கணுமா இல்லையா? அப்போ அவர்கிட்ட நேரடியாக கேட்டாங்க, நான் உங்கள்கிட்ட சும்மா ஒரு பஹானாவுக்காக சொல்லித்தான் விருந்தாளியாக வந்தேன், நீங்கள் ஏதோ ஸ்பெஷலாக அமல் செய்வீங்க போல், ஏதோ உங்களை சொர்க்கவாதின்னு ரசூலுல்லாஹ் 3 நாள் சொல்லிட்டாங்க, என்ன உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அமல்னு கேட்கும் பொழுது, ஏன்ட்டு அப்படி ஒன்றும் விசேஷமாக இல்லையே, நீங்களாம் செய்கிற மாதிரி தான் 5 வேளை தொழுவேன், ராத்திரிக்கெல்லாம் தூங்குவேன், முன்கூட்டி எழுந்திரிச்சு கொஞ்சம் தஹஜ்ஜத் தொழுவேன், வேறு ஒன்றும் இல்லையே. இல்லை பாருங்கள், ஒரு செய்தியை சொன்னாருங்க, நான் யாரை குறித்தும் இவங்க வசதியாக அவர் இருக்கிறாரு, இவர் ரொம்ப உஸ்தி பொருள் இருக்குது, இவர் ஏழை, ரொம்ப அசிங்கமானவர், இப்படி யாரை பற்றி மனசில் நான் ஒருத்தவனை உயர்வாகவோ தாழ்வாகவோ கருதி அவர்களுடைய நிறத்தை வச்சியோ பாஷையை வச்சியோ அவர்களுடைய தன்மையை வச்சு யாரையும் மட்டம் தட்ட மாட்டேன், மட்டமாக பேசவும் மாட்டேன், யாரை குறித்து என் மனசில் கல்பில் ஹசது வைக்க மாட்டேன், இதுதான் என்னுடைய அமல், வேற ஒன்றும் இல்லைன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதனால தான் சொர்க்கம் போகிறாருன்னு சொல்லி. ஆக இந்த ஹசது, பொறாமை கொள்வது, பிறரை பற்றி பெருசாக நினைக்கிறது, அவரால் அது வஸ்தி ஒரு வஸ்தி என்பதாக எல்லாம் அல்ல. அல்லாஹு தாலா எதிர்பார்ப்பதெல்லாம், அல்லாஹு தாலா உங்களுடைய நல்ல எண்ணங்களை பார்க்குறான். அதோடு மட்டுமல்லாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நேரங்களிலும், யா அல்லாஹ் உன்னுடைய ஃபஸலை நான் வேண்டுகின்றேன், உன்னுடைய கிருபை ரஹமத்து தான் எனக்கு வேணும். ஒரு சமயம் சஹாபாக்கள் உட்காந்து ஒரு செய்தியை சொல்கிறாங்க, உங்களை எந்த அமல்களும், உங்களுடைய அமல்கள் உங்களை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்காது அப்படின்ட்டாங்க. உங்களுடைய அமலால் நீங்கள் சொர்க்கம் போக முடியாது அப்படின்னாங்க. எல்லா சஹாபாக்களுக்கும் அதிசயமாகிடுச்சு. எல்லாம் தொழுகிற வணங்குற நோன்பு வைக்கிறதுக்காக வேண்டி, சொர்க்கம் போகிறதுக்காக வேண்டி. ரசூலுல்லாஹ் என்ன சொல்லிட்டாங்க, உங்களுடைய அமல்களால் நீங்கள் சொர்க்கம் போக முடியாது, உங்களுடைய அமல்கள் உங்களை சொர்க்கம் கொண்டு சேர்க்காது அப்படின்னாங்க. அப்போ ஒரு சஹாபி பார்த்தாங்க, யா ரசூலல்லாஹ் வலா அந்த உங்களுக்கும் அப்படி தானேன்னு கேட்டாங்க. உங்கள் அமல் உங்களுக்கும் பயன் தராதா? ஆமாம், எனக்கு அப்படி தான் அப்படின்னாங்க. சொல்லிவிட்டு, இல்லா தகம்மதன் அல்லாஹ் பிரஹ்மத்திஹி வ ஃபஸ்லிஹி, அல்லாஹு தாலா தன்னுடைய ரஹமத்தை கொண்டும் ஃபஸ்லை கொண்டும் என்னை அரவணைத்தாலே ஒழியேன்னாங்க. அல்லாஹ்வுடைய ரஹமத்தும் ஃபஸ்லும் தான் தேவை. அது இருக்கிறவங்க தான் வெற்றி அடைந்தவர்கள், அவர்கள் தான் உயர்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். அப்போ அந்த ரஹமத்தை ஃபஸ்லை பெறுவதற்காக தான் இந்த அமல்கள் எல்லாம் செய்யப்படல் வேண்டும். மற்றபடி உலகத்துடைய செல்வம், செல்வாக்கு, பதவும், இந்த பதம் பட்டியலெல்லாம் நம்மளுக்கு ஒன்றும் பிரயோஜனம் தரப்போகிறது அல்ல.
இந்த பதவியின் காரணமாக, பட்டத்தின் காரணமாக இவைகள் உயர்ந்துட்டாங்க என்பதாகவெல்லாம் அல்ல. அல்லாஹு தாலா யாரை உயர்த்துகின்றான் அவள் உயர்த்த செய்கின்றான். இந்த சிந்தனையை நாம் இந்த ஆண்டின் இறுதி ஜும்மாவிலே நாம் கொண்டவர்களாக, அல்லாஹு தாலா நம்முடைய ஆயுளில் ஒன்று குறைஞ்சி புத்தாண்டை நாம் துவங்க இருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு வயசு குறைஞ்சி போயிருக்குது. இனிமேல் வரக்கூடிய காலங்களிலாவது நாம் நம்மை திருத்தி அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி இந்த ஷைத்தானுடைய மாய வலைகளில் இருந்து நம்மை தற்காத்து அல்லாஹ்வுடைய உண்மை அடியார்களாக ஃபதுலையும் அல்லாஹ்வுடைய ரஹமத்தையும் பெறக்கூடியவர்களாக ஆக வேண்டும். அந்த நல்ல தௌஃபீக் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் செய்ய வேண்டும் என்று துஆ செய்தவனாக நிறைவு செய்கின்றேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.